ஹை ஸ்டூடெண்ட்ஸ், பயோடெக்னாலஜியோட ஜாப் ப்ரொஃபைல்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பயோடெக்னாலஜி இந்தியாவில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலையுமே வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸாக பயங்கர பீக்கில் இருக்குது அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும். லாஸ்ட் 3 இயர்ஸாக எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. இந்த பயோடெக்னாலஜியில் பிடெக் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. இது 4 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. இது 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிப்பீங்க. இந்த பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணால் என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் போகலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒன்றா சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்என்டி அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பாராமெடிக்கல் கம்பெனிஸ்க்கு நம்மளால் போக முடியும். பயோடெக்னாலஜி ஃபேம்ஸ் இருக்குது, அந்த லைனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்தது ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்மளால் போக முடியும். அடுத்தது அகாடமிக் லேபரேட்டரிஸ் இருக்குது, அந்த அகாடமிக் லேபரேட்டரிஸ்லாம் நம்மளால் போக முடியும். அடுத்ததாக எம்ஏபி அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன். இந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷனில் நம்மளால் ஜாப் முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோ பாராமெடிக்கல் கம்பெனிஸ்க்கு நம்மளால் போக முடியும். வேக்சின் ப்ரொடக்ஷனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்து என்சைம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு நம்மளால் போக முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் பொசிஷனுக்கு நம்மளால் போக முடியும். குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிசிஸ்ட்டுக்கு நம்மளால் போக முடியும். மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த லைனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் அஷூரன்ஸ் லைனுக்கு நம்மளால் ஜாப் போக முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான ஜாப்ஸ்லாம் வரும் அப்படின்னா மெயின்டைனிங் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த இதுக்கு போக முடியும். அடுத்து ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நம்மளால் போக முடியும். அடுத்து டெஸ்டிங் அண்ட் அனலைசிங் சாம்பிள்ஸ், இந்த லைனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு நிறைய ப்ரொஃபஷனல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லாம் தேவைப்படுவாங்க. அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ்லாம் தேவைப்படுவாங்க. அந்த லைனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ், என்னென்ன ரோல்ஸ்க்குலாம் போக முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜராக நம்மளால் போக முடியும். அடுத்து ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லைனுக்கு போக முடியும். அடுத்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அந்த லைனுக்கு நம்மளால் போக முடியும். இதுக்கடுத்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் லைனுக்கு கூட நம்மளால் போக முடியும். இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் லைனில் டேட்டா அனாலிசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குது, அந்த லைனுக்கு போக முடியும். அடுத்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறது, இந்த லைனுக்குலாம் நம்மளால் போக முடியும். ஓகே, இவ்வளோ விதமான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் நம்ம சொல்லியாச்சு. இந்த ஜாப்ஸ்லாம் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக பாராமெடிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு நம்மளால் ஜாப் போக முடியும். என்ன விதமான கம்பெனிஸ் அப்படின்னா பாரத் பயோடெக் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு போக முடியும். சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு போக முடியும். ரிலையன்ஸ் லைஃப் சயின்சஸ் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு நம்மளால் போக முடியும். பயோகான் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனிஸ்க்குலாம் நம்மளால் போக முடியும். அடுத்ததாக ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்மளால் போக முடியும். ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா CCMB அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மோல்குலர் பயாலஜி, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக NII, அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்யூனாலஜி, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக IISCER அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்மளால் போக முடியும். அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்னு சொல்லுவாங்க, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்மளால் போக முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் நம்மளால் ஜாபுக்கு போகலாம். அடுத்ததாக கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக DBT அப்படின்னு சொல்லுவாங்க, த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, அந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு நம்மளால் போக முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்ன பொசிஷன்ஸ் எல்லாமே பிடெக் பயோடெக்னாலஜினாலும் சரி, பிஎஸ்சி பயோடெக்னாலஜியும் சரி, ரெண்டு பேருமே இந்த ஜாப்ஸ்க்கு போக முடியும். பட் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது ஒரு சில உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் 2 கேட்டகரி உள்ளவங்களுமே இந்த இதுக்கு போக முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது பிடெக் பயோடெக்னாலஜி இல்லை பிஎஸ்சி பயோடெக்னாலஜி எங்கேயாவது படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அதோட காலேஜஸ்லாம் எங்கெங்கே அவைலபிளாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் காலேஜஸ் வேணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் நான் பயோடெக்னாலஜி படிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய லைனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை இப்போவே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.